நியோமேக்ஸ் முதலீட்டாளர்கள் அனைவருக்கும் வணக்கம். நேற்றைய தினம் சென்னை ஹைகோர்ட்டில் நமது வழக்கு நடைபெற்றது. நமக்கெல்லாம் நல்ல ஒரு தீர்வுகள் கிடைத்துள்ளன. கம்பெனி நம்பாமல் யூஓடபிள்யூ வழக்கு கொடுத்து கிட்டத்தட்ட 61,000 சில்லறை பேர் பெட்டிஷனராக உள்ளார்கள். அவர்கள் அனைவருக்கும் ஐயா நீதியரசர் பரதன் சக்கரவர்த்தி ஐயா அவர்கள் மூலம் நல்ல தீர்வுகள் கிடைத்துள்ளன. நமது 2-3 வழக்குகள் எந்தவிதமான ஒரு முன்னேற்றம் இல்லாமல் ஆர்கியூமெண்ட் செய்து கொண்டு வழக்கு கடந்து சென்றது. அதற்கு மெயின் காரணம் ஏலம் விடுவதற்கான டிராஃப்ட் அதற்கப்புறம் ஆன்லைனில் ஏலம் விடுவதற்கான போர்ட்டல், இது இரண்டையும் பற்றியே பேசி 2-3 ஆர்கியூமெண்ட்டை கடந்து சென்று விட்டார்கள். நேற்றைய தினம் இதற்கெல்லாம் ஒரு தீர்வும் கொடுத்திருக்கிறார். ஏலம் விடுவதற்கான முழு முயற்சியையும் செய்திருக்கிறார். 4 வாரங்களில் ஏலம் விடுவதற்கான முயற்சி செய்து ஏலம் விட்டு முடித்துவிட வேண்டும் என்ற ஒரு முடிவையும் எடுத்துள்ளார். அடுத்த ஒரு 4 வாரத்திற்குள் ஏலம் விட்ட தொகையெல்லாம் டிஆர்ஓ மூலமாக யூடபிள்யூ டிஆர்ஓ 2 பேரும் சேர்ந்து நியோமேக்ஸ் அக்கௌண்டில் முழு தொகையும் வந்தடைவதற்கான முயற்சியை செய்ய வேண்டும் என்று மிகவும் ஸ்ட்ராங்காக ஒரு ஆர்கியூமெண்ட்டை செய்து உள்ளார். போர்ட்டல் இது ஒரு போன வாரத்தில் ஒரு 3 விதமான விஷயமாக பேசியிருந்தாங்க. யூஓடபிள்யூ கவர்மெண்ட் போர்ட்டல்னா, அப்புறம் கம்பெனி போர்ட்டலை யூஸ் பண்ணலான்னாங்க. அப்புறம் மாஸ்டர் எரா அசோசியேஷன் அவங்களுடைய போர்ட்டல் யூஸ் பண்ணுறதுக்கு அவங்கள கேட்டிருந்தாங்க. பொதுவாகவே சரியாக இருக்கும்போது எல்லாம் சரியாக இருக்கும், சரியில்லைன்னும் போது யாருமே சரியில்லை அப்படின்ற ஒரு உண்மையை நம்ம தெரிஞ்சுக்கணும். அதன் அடிப்படையில் நீதியரசர் யூஓடபிள்யூ அரசாங்கம் இது மட்டுமே நமக்கு சரியான தீர்வு என்ற ஒரு தீர்வினை எடுத்துள்ளார். அந்த தீர்வின் அடிப்படையில் என்ஐசி மத்திய அரசு, அந்த என்ஐசி மூலமாக அவர்கள் போர்ட்டலை பயன்படுத்தி இந்த ஏல நடவடிக்கைக்கு முழுமையாக செய்யலாம் என்று ஒரு முடிவு எடுத்துள்ளார். தமிழ்நாடு அரசினுடைய போர்ட்டல் இருக்குது. இது தமிழக அரசு போர்ட்டல் போது தமிழகத்தில் உள்ள விஷயங்கள் மட்டுமா அந்த போர்ட்டலில் பயன்படுத்தியிருப்பாங்க. ஆல் இண்டியான்னும் போது ஆல் இண்டியா போர்ட்டல் பெரிய நெட்வொர்க்கு. ஏன்னா நம்மள்கிட்ட நிறையா சென்ட்ரல் கவர்மெண்ட் ப்ராஜெக்டினுடைய ஏல இதெல்லாம் அந்த போர்ட்டலில் பண்ணிகிட்ருக்குறாங்க. அதில் ஸ்டீல், மெட்டல் இதெல்லாம் பெரிய அளவுக்கு பண்ணுறதுனால இது இன்டர்நேஷ்னல் லெவலில் பப்ளிசிட்டியான போர்ட்டலு பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி அந்த போர்ட்டலில் இருக்கிறதுனால அந்த போர்ட்டலை பயன்படுத்தலான்றது ஒரு முடிவுக்கு எடுத்திருக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஏலம் எடுப்பது முதலீட்டாளர்களுடைய பங்களிப்பு. நியோ முதலீட்டாளர் நல சங்கம் ஆரம்பத்திலேருந்து சொல்லிகிட்டு இருக்கிறது, பணம் மட்டுமே தேவை, பணம் மட்டுமே வேண்டுமென்று. அப்புறம் ஜென்ரலாக ஒரு ஆர்கியூமெண்ட் அப்படின்னா கேட்குறத கேட்போம், கொடுக்கறத கொடுக்கட்டும் அப்படின்ற அடிப்படையில் கம்பெனி நமக்கு என்ன சொல்லியிருக்கான்னா, டெபாசிட் அமௌண்ட்டு
அதனுடைய முதிர்வு தொகை நாம் இந்த முதலீட்டிற்காக நகை அடமானம் வைத்து, வீடு அடமானம் வைத்து, பல விதத்தில் பண முதலீடுகளை பெற்று அந்த முதலீடையே நாம் இந்த நிறுவனத்தில் முதலீடு செய்திருக்கிறோம். அதற்கான வட்டி தொகையை நாம் கொடுத்து கொண்டிருக்கிறோம். இதுவரையும் அது பேங்க்குக்கு கட்டிகிட்ருக்கோம், ஹவுசிங் லோனு கட்டிகிட்ருக்கோம், ஃப்ரெண்ட் சர்க்கிள் வாங்கின அமௌண்ட்டுக்கு வட்டி கட்டிகிட்ருக்கோம். இந்த மாதிரி அந்த இழப்பீடு தொகையும் சேர்த்து கேட்கிறது நம்மளுடைய கோரிக்கை. காரணம் என்னென்னா, இப்போ நம்ம போட்ட முதல் வந்துட்டு 10 லட்சம் அப்படின்னா, கடந்த 2.5 3 ஆண்டு காலத்துக்குள்ளே நாம் கிட்டத்தட்ட ஒரு 5 லட்ச ரூபாய் அதுலேருந்து இழந்திருக்கிறோம். இப்போ நமக்கு 10 லட்ச ரூபா கிடைச்சாலும் இழந்த 5 லட்ச ரூபா போனால் நம்மளுடைய அசல் 5 லட்ச ரூபா தான் இருக்கும். அதனால் இந்த இழப்பீடு தொகை நமக்கு வந்தால் மட்டுமே நாம் முதலீடு செய்த தொகை முழுமையடையும் என்பது முதலீட்டாளர்களுக்கு நன்கு தெரிந்து கொள்ள வேண்டும். அதன் அடிப்படையில் தான் நம் சங்கங்கள் பணம் மட்டுமே தேவை என்ற ஒரு 12 13 சங்கங்கள் தமிழ்நாடு முழுவதுமாக ஆர்கனைஸ் செய்து அவர்கள் பல முயற்சிகளை செய்து கொண்டு அந்த முயற்சியின் அடிப்படையில் நீதியரசர் நேற்று வரை ஒரு நல்ல தீர்வுக்கு வந்து கொண்டிருக்கிறார் என்றால் அதற்கு காரணம் இந்த முயற்சிகளே. அதனால் நமக்கு 100% செட்டில்மெண்ட்டு கிடைக்கிறதுக்குடைய வாய்ப்புகளையும் நம்ம உருவாக்கிட்டு இருக்கோம். அதுபோல் கிடைக்கின்ற நம்பிக்கையோடு நம்ம செயல்பாடுகள் இருந்துகிட்ருக்கோம். அதனால் ஏலம் எடுக்கிறது இஎம்டி விவகாரம் அது சட்டத்திட்டங்கள்ன்றது பைலாஸ்ன்றது எல்லாத்துக்கும் ஒன்று தான். அதை நம்ம மாற்றி அமைக்க முடியாது, அதை மாறியும் செய்ய முடியாது. அதனால் அந்த அடிப்படையின் பிரகாரம் டெபாசிட்டர்ஸுக்கு என்ன இஎம்டி கட்ட வேண்டியமோ அந்த இஎம்டி, அதுக்கப்புறம் ப்ரொசீஜர் நம்ம பாதிக்கப்பட்டவன்றதை அந்த முதலீட்டாளர்களுடைய ஒரு சின்ன ஒரு ஆப்ஷன் மட்டும் கொடுக்குறாங்க. அது அந்த பர்சன்டேஜ் விகிதாச்சாரத்தில் எவ்வளோ வருதோ அதை மட்டும் பாண்ட் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிறோம், பாக்கிக்கு அமௌண்ட்டு கட்டணும்னு சொல்லி தெளிவாக சொல்லிட்டாங்க. நான் ஆரம்பத்தில் சொல்லிகிட்ருக்கேன், இந்த இது தனிப்பட்ட மனிதன் மட்டுமாலே பண்ண முடியும். இந்த ஆன்லைனில் கிட்டத்தட்ட நமக்கு 11,308 சைட்டு ஆன்லைனில் வெப்சைட்டில் கொடுக்குறாங்க. அப்படி இருக்கும்போது எல்லாம் தனித்தனியாக செப்பரேட்டாக ஒன்று ஒன்றா தான் இது பண்ணுறாங்க. அப்படி இருக்கும்போது நம்ம தனிப்பட்ட முறையில் நம்மள்கிட்ட அந்த ஒரு ஃபினான்சியல் சப்போர்ட் இருந்தால் மட்டுமே நம்ம இண்டிவிஜுவலாக முயற்சி பண்ணி பண்ணலாம், இல்லைன்னா பண்ணக்கூடாது, பண்ண முடியாது. அப்படி பண்ணோம்னா நம்ம பின்னால் ரிஸ்கில் போகுன்றது சொல்லியிருக்கேன். அதுபோல் நம்ம கொஞ்சம் இந்த ஏலம் எடுக்கக்கூடிய விஷயத்தில் நிதானிச்சிட்டு இருந்தால் அரசு தரப்புலையும் பப்ளிக் செக்டர் பெரிய பெரிய நிறுவனங்கள் இருக்குது, கார்ப்பரேட் நிறுவனங்களாக இருக்குது. இப்போ மதுரையில் பேக் சைடில் எவ்வளோ ஏக்கர் இருக்குன்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி அது எத்தனையோ கோடி போகுன்றாங்க. இதெல்லாம் பெரிய பெரிய கார்ப்பரேட் கம்பெனிக்கு பல்காக எடுத்துட்டாங்கன்னா நமக்கு இமிடியேட்டாக அக்கௌண்டபுளில் கேஷ் வந்துடும். அப்படி இமிடியேட்டாக கேஷ் வந்துடுச்சுன்னா நமக்கு செட்டில்மெண்ட்டு ரொம்ப இமிடியேட்டாக கிடைக்கிறதுடைய வாய்ப்பாகிடும். இண்டிவிஜுவல் பர்சன்ட்லாம் எடுத்துட்டாங்கன்னா அதை கட்டி கிளியர் பண்ணி அதுலேருந்து நமக்கு அவங்கள்ட்டேருந்தே கலெக்ட் பண்ணி அந்த அமௌண்ட்டெல்லாம் டேலி பண்ணி நம்மள்ட்ட கொண்டு வந்து சேர்க்கறதுக்குள்ளே 3 மாதன்றது 6 மாதம் ஆகிடும். அதனால் இதெல்லாம் ஷார்ட் டைமில் ரெக்கவரி ஆகணுன்னா பெரிய பெரிய கார்ப்பரேட் கம்பெனிங்க, ஏதாவது சிவில் கன்ஸ்ட்ரக்ஷனில் உள்ளவங்க, லேண்டை வச்சு பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, பல நிறுவனங்கள் நிறையா இருக்குது. அதில் பார்த்திங்கன்னா எல்என்டி மாதிரி பெரிய நிறுவனங்கள் இருக்குது, ஸ்ரீராம் மாதிரி பெரிய நிறுவனங்கள் இருக்குது, டிவிஎஸ் மாதிரி பெரிய நிறுவனங்கள் இருக்குது. இந்த மாதிரி பெரிய பெரிய நிறுவனங்கள் தலையிட்டு அதை எடுத்தாங்கன்னா நமக்கெல்லாம் ஷார்ட் டைமில் அமௌண்ட்டு நம்ம டிஆர்ஓ கண்ட்ரோலில் வந்துடுறதுக்குடைய வாய்ப்புகள் இருக்குது. அதனால் பொதுவாக இது நம்ம இழந்திருக்கிறோம். இழந்தது எதனால் இழந்திருக்கோன்னா, நம்ம இடத்த நம்பி இடத்துக்காக மார்க்கெட்டிங் பண்ணுறேன், அதுக்கு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறா நல்ல ஒரு லாபம் கொடுக்குறேன்னு சொன்னதுனால நாம் பண்ணோம். அந்த இடமும் சரி, அந்த நிறுவனமும் சரி நம்ம பண்ணதுனால அதனால் நமக்கு பெரிய இழப்புகளும் அந்த நிறுவனத்தால் பெரிய பாதிப்புகளும் வந்துருச்சு. திருப்பியும் நம்மளை பாதிக்க வச்ச ஒரு செயல்பாடுகளை திருப்பி பெறுவதுன்றது நம்ம திருப்பியும் செய்யும் தவறாக நம்ம கருதணும். அதனால் நம்ம அந்த ஏலம் எடுக்கும் விவகாரத்தில் கொஞ்சம் தள்ளி இருந்தால் அதிவிரைவில் நமக்கு பணம் கிடைப்பதற்கான நேரங்கள் வந்துவிடும் என்பது முதலீட்டாளர்கள் அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும். அது நீதியரசர் தெளிவான முறையில் சொல்லிட்டார்.
எனக்கு வேண்டியது மணி. நான் வந்து டோட்டல் அமௌண்ட்டு என்ன வந்துட்டு ஏலம் போகுதோ அந்த டோட்டல் அமௌண்ட்டை வந்து கால்குலேட் பண்ணி அது எத்தனை பர்சன்டேஜ் பிரித்து கொடுக்க முடியுமோ அத்தனை பர்சன்டேஜ் ஃபஸ்ட்டு பேமெண்ட்டை நான் இமிடியேட்டாக கொடுத்தாகணுன்றதை தெளிவான முறையில் சொல்லியிருக்காரு. அப்போ அந்த அவங்க கொடுக்கக்கூடிய 30 to 50% கொடுக்கக்கூடியோட நம்மளுடைய ஃபினான்ஷியல் இது டெபாசிட் அமௌண்ட்டு அவ்வளோதானா அப்படின்னு நிறைய பேர் வந்துட்டு அறியாமல் கேட்குறாங்க. அது அப்படி கிடையாது. ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்துட்டு போர்ட்டல் 1, 2, 3, 4 அப்படின்னு வச்சுருக்கிறாங்க. அதில் 1, 4 வந்துட்டு இப்போது ஏல நடவடிக்கை எடுத்திருக்காங்க. இப்போ 2, 3 இருக்குது. அதை டிஸ்போசல் பண்ணுவாங்க. பண்ணான்னா அதில் ஒரு செட்டில்மெண்ட் நமக்கு கிடைக்கும். ஓவரால் அவங்க கொடுத்ததெல்லாம் டிஸ்போசல் ஆச்சுன்னா திருப்பி வந்துட்டு அவங்கள்ட்டேருந்து பற்றாத இதுக்கு லேண்டு கேட்பாங்க, அசட்டு கேட்பாங்க. அதுக்கு அவங்க கொடுக்கணும். கொடுக்கலன்னா மேல் நடவடிக்கை எடுப்பேன்றதை நீதியரசர் தெளிவான முறையில் சொல்லியிருக்காரு. அதேமாதிரி நம்மளுடைய முதலீடுகள் எல்லாம் வந்துட்டு இந்த இப்போ இருக்கிற பொசிஷனில் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட வந்துட்டு 1920 பர்ச்சேஸ் பண்ணதில் இதை தான் வந்து இப்போ எல்லாமே ஹேண்ட் ஓவர் பண்ணியிருக்கிறாங்க. இதுக்கு மேலே வந்து 2021, 22, 23 வந்துட்டு பார்த்திங்கன்னா மார்க்கெட்டிங் பண்ணியிருக்கிறாங்க. அதில் வந்துட்டு கிட்டத்தட்ட கம்ப்ளைண்டருடைய டீட்டெயில்ஸ் எல்லாம் அதில் வர்றது எல்லாமே இந்த இயரில் பண்ண முதலீடு தான். இது மட்டும் தான் வேல்யூமாக பார்த்தீங்கன்னா 6500 7000 கோடி கிட்ட வருதுன்ற போது இந்த 7000 கோடிக்கு வந்து என்ன ஒரு தெளிவோ அது நிறுவனம் கொடுத்தாகணும். இல்லைன்னா நமக்கு செட்டில்மெண்ட் பண்ணி அதுலேருந்து அவங்க வெளியில் வரணும். இது வந்து நிறுவனத்துடைய ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் இருக்குது. அதனால் நமக்கு முழுமையான செட்டில்மெண்ட்டு கிடைக்கும் என்ற நம்பிக்கையோடு நாம் இந்த வழக்கினுடைய முன்னேற்றத்தில் முழு ஒத்துழைப்போடு நம்ம செயல்படும் என்பது நம் முதலீட்டாளர்களும் அதற்கான முயற்சிகளும் அதற்கான சப்போர்ட்டும் செய்ய வேண்டுமா என்று மிகவும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். மேலும் அசோசியேட்ஸ் பண்ணி பண்ணுறதெல்லாம் வந்து நிறைய ரிஸ்க் இருக்குது. நிறைய ரிஸ்க் இருக்குதுன்னா வந்துட்டு 100 பேர் சேர்ந்து பண்ணுறாங்கன்னா அது ஒரு இண்டிவிஜுவல் நேமில் போய்டும். அந்த இண்டிவிஜுவல் நேமில் போனால் அது திருப்பி அது நமக்கு ரைட்டாக வந்தால் ஓகே, அது ராங்காக போச்சுன்னா அதுலேருந்து நமக்கு ஒரு இஷ்யூ வரும். பல பிரச்சனைகள் நமக்கு அது உருவாகும். அதெல்லாம் நம்ம வந்து திருப்பி அந்த பிரச்சனைகளை சமாளிக்கணும்னா அது நமக்கு திருப்பி ஒரு பிரச்சனைக்கு ஆளாகக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். அதனால் அந்த முயற்சிகள் எதுவுமே நமக்கு சரிவராது, சாத்தியப்படாது என்பதை முதலீட்டாளர்களும் தெரிந்து கொள்ள வேண்டும். அடுத்து வந்துட்டு டிஆர்ஓ இந்த அமௌண்ட்டு வந்துட்டு டோட்டல் வேல்யூமும் வந்துட்டு ஷார்ட் டைமில் வந்து டிஆர்ஓக்களில் ஈஓடபிள்யூக்களில் வந்துருச்சுன்னா நமக்கு ரொம்பவும் ஷார்ட் டைமில் வந்துட்டு பணம் செட்டில்மெண்ட் ஆகுன்றதை முதலீட்டாளர்கள் எல்லாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்புறம் வந்துட்டு அடுத்த வர இறங்கி 6.2 சொல்லியிருக்கிறாங்க. இந்த 6.2ல் என்ன இருக்குன்னா வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த என்ஐசியினுடைய டைரக்டர்ஸ் அவர் வந்துட்டு அதில் சென்னையில் இருக்கிறவரை வந்துட்டு ஒரு வழக்கில் சேர்த்துட்டு அவங்களையும் வந்து நான் மார்னிங் கோர்ட்டு 10 o'clock இது பண்ணியிருக்காங்க. அப்போ வந்து கண்டிப்பாக ஆஜராக வேண்டும்னு சொல்லியிருக்கிறாங்க. அவர்கிட்ட ஒரு சில இந்த போர்ட்டலில் யூஸ் பண்ணுற விஷயமா பேசி அது ஓகே ஆகிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக நமக்கு அடுத்த ப்ராசஸ் போயிடும். அதை வந்து முதலீட்டாளர்களுக்கு தெரிந்து கொள்ள வேண்டும். அதேமாதிரி வந்துட்டு அவங்க கொடுத்துருக்கிறது வந்து 31 கம்பெனி கொடுத்துருக்குறாங்க ப்ராஜெக்ட்டு. அதேமாதிரி வந்துட்டு போர்ட்டலில் வந்து 1, 2, 3, 4ன்னு டிவைட் பண்ணியிருக்கேன். அதில் 1, 4 தான் வந்துட்டு டிஸ்போசல் பண்ணுறாங்க. 2, 3 இருக்கும். அதை அடுத்தது பண்ணுவாங்க. இப்போ நமக்கு அடுத்த செட்டில்மெண்ட்டில் கொஞ்சம் பணம் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு திருப்பியும் நான் வந்து யாரையும் வந்து இழிவுபடுத்தி பேசணுன்றது எனக்கு இது கிடையாது. ஏன்னா இது வந்து கிட்டத்தட்ட 61,000 சில்லற பேர் 62,000 பேர் கம்ப்ளைண்டர். அவங்க 62,000 பேர்த்துக்கும் முழுமையான நல்ல ஒரு தீர்வு கிடைக்கணும். அதோடு சேர்ந்து எனக்கும் என்னுடைய பணத்துக்கும் என்னுடைய முதலீட்டுக்கும் ஒரு தீர்வு கிடைக்கணுன்ற ஒரு காரணத்தினால தான் இந்த முயற்சிகள் எல்லாம் நாங்கள் எடுத்துக்கிட்டு இருக்கிறோம். ஆகையால் பல பேர் பல மாதிரி பேசுவாங்க, பேசுகிறவங்க வந்துட்டு நாம் வந்துட்டு இப்போ யாரையும் நம்ம குறை சொல்ல முடியாது. அட்வொகேட் தரப்பில் எடுத்துக்கிட்டாலும் அவங்க பேசுகிறதுல வந்துட்டு கொஞ்சம் விஷயம் நல்லதாக இருக்கும், கொஞ்சம் விஷயம் கெட்டதாக இருக்கும். அதேமாதிரி வந்துட்டு அசோசியேஷனில் வந்துட்டு ஆரம்ப காலகட்டத்தில் நம்ம வந்துட்டு அறியாமல் புரிதல் இல்லாமல் வந்துட்டு கிட்டத்தட்ட இந்த 2 ஆண்டுகளில் வந்துட்டு ஒரு ஆண்டு காலம் சும்மா இருந்துட்டோம். அதுக்கப்புறம் தான் முயற்சிகள் பண்ண ஆரம்பித்தோம். அது ஆரம்பத்துலேருந்து முயற்சிகள் பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்க வந்து கம்பெனிக்கு அவங்களுக்கும் வந்து டைஅப்பில் பண்ணிகிட்டு இருக்கிற ஒரு சில பேர்களும் இருக்கிறாங்க. அந்த மாதிரி இருந்தவங்கெல்லாம் வந்து ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கும்போது அதில் வந்துட்டு பெரிய பெரிய சங்கங்களாக வந்து செயல்பட்டுருக்காங்க. அந்த சங்கங்கள்லாம் செயல்பட்டுருக்கும் போது அதில் ஊக்கமான விஷயங்கள் எதாவது நடக்குதுன்னா ஒரு விஷயமும் கிடையாது. எல்லாமே வந்துட்டு பொய்யான தகவலை சொல்லி பொய்யான விஷயங்கள் நேற்று நடந்த நிகழ்வில் கூட வந்துட்டு நிறைய மறைக்கப்பட்ட விஷயங்கள் இருக்குது.
நான் வந்துட்டு ஒருத்தர் குறிப்பிட்டு ஒரு பேரை சொல்கிறேன்னா, அவருக்கு ஃபாலோயர்ஸ் என்ற அந்த மாதிரி பேர்லாம் எதுவும் எடுத்துக்கூடாது. ஆனால் வந்துட்டு நல்லவங்களோ கெட்டவங்களோ, ஆனால் வந்துட்டு வாய்ஸ் ஆஃப் லாவில் நேற்று பேசின விஷயங்கள், நேற்று நடந்த விஷயங்கள அப்படியே சொன்னார். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா வந்துட்டு அங்குசத்தில் வந்துட்டு நேற்று நடந்ததை வந்துட்டு ஒரு 0.1% கூட மாறாமல் அப்படியே தெளிவாக அழகாக எடுத்து மக்களுக்கு வீடியோவாக போட்டிருக்காங்க. இந்த மாதிரி வந்துட்டு மற்றவங்களும் போடணும். இப்போ இந்த 2 பேர் பேசுனது மற்றவங்க பேசுகிறதையும் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா, இதில் நிறைய விஷயங்கள் மாறுபட்ட கருத்தாக இருக்கும். மாறுபட்ட கருத்தாக இருக்கிறதெல்லாம் பொய்யான தகவல்ன்றதை நீங்களும் புரிஞ்சுக்கணும். உண்மையை உண்மையாக சொல்லணும். ஏன்னா இது எல்லாமே வந்துட்டு வாழ்க்கையில் வந்து கடைசி விளிம்பில் இருக்கிற மாதிரி, வாழ்வா சாவா அந்த ஒரு கட்டத்தில் இருக்கிற ஒரு முதலீட்டாளருடைய மனநிலையை நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படி தான் ஹேண்டில் பண்ணணும். அதை வந்து விளையாட்டாவோ கேம்லிங்காவோ எடுத்துகிட்டு போனால் அது பல குடும்பங்களுடைய பாதிப்பு உண்டாகும். அந்த பாவத்துக்கள் நம்ம தான் வந்துட்டு ஆளாகணும். அதனால் வந்து குலைக்கிற நாய் குலைச்சிட்ருக்கும். காரணம் என்னென்னா, போடுறவன் பிஸ்கட் போட்டுட்ருப்பான். பிஸ்கட் போட்டோம்னாலும் அவன் பிஸ்கட் போட்டாலும் குலைக்காமல் இருக்குமானா, பிஸ்கட் போட்டாலும் குலைக்கும். அதுபோல் வந்துட்டு குலைக்கிற நாய் குலைச்சிட்ருக்கான். அது குலைச்சிக்கிட்டே இருக்கட்டும். அந்த நாயை பற்றி நம்ம கவலைப்படுறதில்ல. அது குலைக்கிற நாயின்றது நல்லா தெரிஞ்சு போச்சு. ஆனால் அங்கே ஒன்றுமே இருக்காது. அது வந்துட்டு ஒரு பாதுகாப்பு இருக்குமா அந்த நாயெல்லாம், அந்த பாதுகாப்பும் இருக்காது. ஆனால் வந்து தெருவில் போகிறவங்க எல்லாத்தையும் பார்த்து குலைக்க அந்த நாயை கண்டு எல்லாம் பயப்படும். அதுபோல் தான் இங்கே வந்து நிறையா நாய்கள் இருக்கிறது அப்படின்றது. ஏன்னா நான் கடுமையாக பேசணுன்னா, என்னை வந்து கடுமையாக பேசிகிட்டு இருக்கிற ஒரு சில விஷயங்கள் கூட வந்துட்டு இருக்குது. அதனால் நான் வந்து பேசணுன்னா 5 நிமிஷத்தில் பேசிடுவேன். அடுத்தது வந்துட்டு உங்களெல்லாம் நான் சந்தித்து இந்த மாதிரி ஒரு வீடியோ போடணுன்னா முடியாது. காரணம் என்னென்னா, என் மேலே இருக்கிற ஒரு நல்ல நம்பிக்கை வீணாகிடும். அதுக்காக நான் வந்துட்டு அதிகமாக பேச விரும்பலை. அதனால் பேசுகிறவங்கள பற்றி என்கிட்ட விமர்சனம் பண்ணி கேட்டாலும் அதுக்கு விளக்கமும் கொடுக்கறதுக்கு நம்மளால முடியாது. அந்த நாய்கள் எல்லாம் திருந்தாது, சாகும் வரை திருந்தாது என்பது நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் உண்மை மட்டுமே பேசி ஒரு உன்னதமான விஷயத்தை உன்னதமாக செயல்பட்டு கொண்டிருக்கும் நிறைய சங்கங்கள் இருக்கிறது. அந்த சங்கத்தின் தொடர்புகளிலும் அந்த சங்கத்தினுடைய முயற்சியிலும் நானும் நிறைய பணிகளை செய்து கொண்டிருக்கிறேன். இந்த பணிகளால் முயற்சினாலும் பல விஷயங்களை வந்து அரசு தரப்பில் எடுத்துக்கொண்டு சேர்க்கறதுனாலும் மக்களுக்கு ஒரு முழுமையான தீர்வு கிடைக்கும். 100% மக்களுடைய முதலீட்டு பணம் கிடைக்கும் என்பதை உறுதியாக நீங்கள் நம்பி பயணிக்கலாம் என்பது என்னுடைய ஒரு உண்மையான நம்பிக்கை தன்மையோடு இருக்க நம்பிக்கையான ஒரு வார்த்தையாக இதை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பது முதலீட்டாளர்களுக்கு நான் சொல்லும் ஒரு நல்ல கருத்தாக நினைத்துக்கொண்டு இந்த உரையை நான் உங்களுக்கு தெளிவுபட சொல்லியிருக்கிறேன். அடுத்தது 6ஆம் தேதி வழக்குகள் எப்படி நகர்வுகள் இருக்கிறது என்று பார்த்து தெரிந்து கொண்டு உங்களிடம் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.